மயிலாடுதுறையில் நாடக நடிகர் சங்கத்தின் சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது. விழாவில் சங்கரதாஸ் சுவாமிகளின் 103ஆம் ஆண்டு குருபூஜை விழா, கும்பகோணம் நாடக நடிகர் சங்கத்தின் 57ஆம் ஆண்டு விழா மற்றும் M.K. தியாகராஜன் பாகவதரின் 116ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் சங்கரதாஸ் சுவாமிகள் வேடம் அணிந்து வந்த நாடக நடிகரை விழா குழுவினர் அனைவரும் பாராட்டினர். முப்பெரும் விழாவிற்கு கும்பகோணம் மற்றும் மயிலாடுதுறை பகுதிகளைச் சேர்ந்த அனைத்து இயல் இசை நாடக கலைஞர்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இன்று தமிழக அரசு கலைஞர்களின் நல்வாழ்வுக்காகவும் மேம்பாட்டுக்காகவும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதிலும் குறிப்பாக வயது முதிர்ந்த நிலையில் பல்வேறு வாய்ப்புகள் மறுக்கப்படுகின்ற நிலையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கிக் கொண்டிருக்கிறது. அதே போல கலைகளை ஊக்குவிக்கும் வகையில் தமிழக அரசு சார்பில் சென்னை சங்கமம் மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்று வருகின்ற நிலையில் கடந்த 2 வருடங்களாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சரின் அறிவிப்பின்படி திருநெல்வேலி, மதுரை, தஞ்சாவூர், திருச்சி உள்ளிட்ட பெருநகரங்களிலும் 8 நகரங்களில் அந்தந்த ஊர்களில் சங்கமம் என்ற பெயரில் சென்னை மக்களுக்கு மட்டுமே கிடைத்து வந்த அந்த சென்னை சங்கமம் நிகழ்ச்சி தஞ்சை சங்கமம், திருச்சி சங்கமம், சேலம் சங்கமம், நெல்லை சங்கமம், மதுரை சங்கமம் உள்ளிட்ட 8 சங்கமமாக நடைபெற்று வருகிறது. அது மட்டுமில்லாமல் நாடக கலை தற்போது மிகவும் இயல் இசை நாடகத்தில் நாடகத்திற்கான ஈர்ப்பு வெகுவாக மக்களிடையே குறைந்து வருகிறது. காரணம் என்னவென்றால் தற்போது மக்கள் எல்லாம் இந்த ரீல்ஸ் யுகத்தில் 30 செகண்ட்ஸ் 60 செகண்ட்ஸ் பார்க்கிற அளவிற்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நமது புகழ்பெற்ற இந்த நாடக கலையை மீட்டுருவாக்கம் செய்து மேலும் பிரபலமடைய செய்கின்ற வகையில் 4 நாட்கள் 5 நாட்கள் இல்லை இரவு முழுவதும் நடக்கின்ற இந்த நாடகத்தை எல்லாம் நாங்கள் சுருக்கி பொதுமக்கள் ஆர்வமாக கவனிக்கின்ற வகையிலே அதை அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம், 20 நிமிடம் என்று சுருக்கி அதை நடத்துவதற்கான ஒரு பயிற்சி பட்டறையையும் தமிழக அரசு சார்பில் நடத்த திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நாட்டுப்புற கலைஞர்களின் நல்வாழ்வுக்காக தமிழக அரசு தொடர்ந்து செயல்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கும்பகோணம் மயிலாடுதுறை நாடக நடிகர் சங்கம் இன்றைய தினம் 57வது ஆண்டாக நடத்தி வருகின்றோம். எங்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கை, தமிழகத்தின் முதலாக சூப்பர் ஸ்டாராக பலம் வந்து மக்களின் நல்லாதரவு பெற்ற M.K. தியாகராஜ பாகவதர் M.K. அவர்களுடைய நினைவிடம் அவர் பிறந்த இந்த மண்ணில் இருக்க வேண்டும் என்று வருடம் தோறும் நாங்கள் வேண்டிக் கொண்டிருக்கின்றோம். கலைத்தாய் வாயிலாக இந்த நாட்டை ஆளுகின்ற இந்த அரசாங்கத்திற்கு எங்களுடைய கோரிக்கை, அடுத்த ஆண்டு M.K. நினைவு இல்லத்தை அமைவதற்கு நாங்கள் பாடுபடுகின்றோம். அதற்கு ஒத்துழைப்பாக இருக்கின்றோம். தமிழகத்தில் அத்தனை நாடக நடிகர் சங்கமும் இதில் சார்ந்துள்ள என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். மயிலாடுதுறை கும்பகோணம் மயிலாடுதுறை நாடக நடிகர் சங்கத்தில் 30 விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. P.T. சங்கரதாசனுடைய 103வது ஆண்டு நினைவு நாளும் நடிகர் சங்கத்தினுடைய 57வது ஆண்டு விழாவும் உலகத்தின் முதல் சூப்பர் ஸ்டார் M.K. அவர்களுடைய 116வது நினைவு விழாவும் மிகச்சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மன்னார்குடி நாடக நடிகர் சங்கத்தின் நிறுவனர் என்ற முறையில் கலைமகன் காமராஜ் அவர்கள் உரையாற்றிக் கொண்டிருக்கிறேன். நமது நாடகக்கலை முப்பெரும் விழாவில இயல் இசை நாடகம் என்பது மிகச்சிறப்பானது. நாடகத்தின் மூலமாக மிக எளிய மக்களிடத்திலும் மிக கடினமான கருத்துக்களை மிக சிறப்பான முறையில் எளிய முறையில கொண்டு செல்ல முடியும். அப்படிப்பட்ட கலை நலிவடையாமல் இருப்பதற்கு அரசாங்கம் மேற்கொண்டுள்ள ஏற்பாடுகள், கட்டமைப்புகள் மிக சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த நாடக கலைஞருடைய நல்வாழ்வை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கம் நலிவுற்ற கலைஞர்களுக்கு வழங்கக்கூடிய ஓய்வூதியம் ரூபாய் 3000 கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது சிறப்பானது. இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் பொருளாதாரத்தின் அடிப்படையில் அந்த
ஓய்வூதியம் பற்றாக்குறையாக இருக்கிறது. அது அரசாங்கம் அவர்கள், முதல்வர் அவர்கள் கருணை கூர்ந்து ஏழை எளிய நாடக கலைஞர்களுக்கு ஓய்வூதியத்தை உயர்த்தி தருமாறு எல்லா கலைஞரின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.